இலங்கைக்கு வந்திருக்காரு, வந்து ஒரு நிகழ்ச்சி செய்வதற்காக இங்கே வந்திருக்கிறார். ஆனால் அவர் இந்து சமய விரோத பேச்சுக்கள் பல பேச்சுக்களை பேசியிருக்கிறார். அதாவது குறிப்பாக சொல்ல போனால் எங்களுடைய மாரியம்மன் வழிபாடு, இந்த மாரியம்மன் வழிபாடு பற்றி கொச்சையாக பேசியிருக்கிறார். அதாவது இந்த மாரியம்மான்னு ஒரு பாட்டு இருக்குது, அந்த பாட்டை அவர் பாடி காட்டி இந்த பாட்டு படித்த உடனே வந்து படத்தில் வந்து நோய்கள்லாம் குணமாகிருது. அதே மாதிரி இந்த பாட்டை எல்லாரும் பாடுங்க, நோய் குணமாயிருந்தானே யாரும் டாக்டர்கிட்ட போகுது அப்படிங்கிற மாதிரி அந்த மாரியம்மன் வழிபாடு இன்றைக்கு வந்து இலங்கையில் வந்து இருக்கிற மலையக மக்கள் வந்து மாரியம்மனை தான் போற்றி வழிபடுறாங்க. 500 வருஷத்துக்கு மேல மாரியம்மனை போற்றி வழிபடுறாங்க. அப்படிப்பட்ட மாரியம்மனை வந்து இவர் வந்து கொச்சைப்படுத்தி பேசுறாரு. அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயம், இவருடைய காணொலிகள் நான் பார்த்திருக்கிறேன். இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னா வந்து தமிழ்நாட்டில் இருக்க கோயில்கள், மிகப்பெரிய கோயில்கள் இருக்குது. அதாவது ராஜராஜ சோழன் கட்டின தஞ்சாவூர் பெரிய கோயில், இப்படி பல சிவன் கோயில்கள். இந்த கோயில்களால எந்த பிரயோசனம் இல்லையா இவர் சொல்றாரு. இதுல உள்ள சிற்பங்களை மட்டும் பார்த்து ரசித்து கொண்டு போகலாம், ஆனா இந்த கோயில்களால எந்த பிரயோசனம் இல்லை அப்படின்னு சொல்றாரு. அப்ப இவ்வளவு பெரிய கோயில்கள் நாங்க வந்து சிவ வழிபாடு சிவனை வழிபடுறவங்க ஆயிரம் காலமா கோடிக்கணக்கான மக்கள் வந்து அந்த ராஜராஜ சோழன் கட்டின கோயில்ல இருக்க சிவனை வழிபடுறாங்க. ஆனால் இவர் அந்த கோயில்களால எந்த பிரயோசனமும் இல்லைன்னு சொல்றாரு. அப்ப இப்படி வந்து சிவ வழிபாடை கொச்சைப்படுத்தி இவர் பேசுறாரு. அப்ப இது மட்டும் இல்ல, இன்னும் பல பேச்சுக்கள் இருக்கு. இது மட்டும் இல்ல, எங்களுடைய அதாவது இந்துக்கள் சொல்ல போனா தமிழர்களுடைய மிக பாரம்பரியமான ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா வந்து 60ஆம் கல்யாணம். இந்த 60ஆம் கல்யாணம்ங்கிறது வந்து அவங்களுடைய வயசான காலத்துல, அந்த தாய் தகப்பனுடைய வயசான காலத்துல வந்து அவங்க என்ன செய்யறாங்க, பிள்ளைகள்லாம் ஒன்று சேர்ந்து அவங்களுடைய மன சந்தோஷத்துக்காக இந்த 60ஆம் கல்யாணத்தை வைக்கிறாங்க. இந்த 60ஆம் கல்யாணத்தை வந்து ரொம்ப கொச்சைப்படுத்தி பேசியிருக்கிறாரு. அப்ப இதெல்லாம் வந்து வீடியோக்கள் இருக்கு, இவர் பேசுற வீடியோக்கள். அதாவது நகைச்சுவை அப்படிங்கிற பேர்ல வந்து இப்படி எல்லாம் செய்யறதுக்கு வந்து அனுமதிக்க முடியாது. இந்துக்கள், நாங்கள் தமிழர்கள், எங்களுடைய இந்த எதையுமே வந்து அனுமதிக்க முடியாது. இது மட்டும் இல்லாம இன்னும் பல விஷயங்கள் இருக்கு. அதாவது தமிழ்நாட்டை பொறுத்தவரையில தமிழ்நாட்டில் எடுக்கிற படங்கள், திரைப்படங்கள், தமிழ் திரைப்படங்கள்ல இந்து சமயத்தை கொச்சைப்படுற காட்சிகள் ஏதாவது ஒரு காட்சி இருக்கு. இந்த டைரக்டர்மார்கள் எல்லாருமே அதை செய்து கொண்டிருக்கிறாங்க. எனவே இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. எனவேதான் வந்து இப்படிப்பட்ட செயல்களை செய்யற, இப்படிப்பட்ட பேச்சுக்களை நகைச்சுவை அப்படிங்கிற பேர்ல வந்து இந்த பேச்சுக்களை பேசுற இந்த திண்டுக்கல் லியோனி அவர்களுக்கு நாங்கள் எங்களுடைய எதிர்ப்பை காட்டுவோம்.